ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் 8 நாட்களுக்கான பலனாக பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 22 வரை உள்ள நாட்களுக்கு விருச்சிக லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். முதல் நாளான பிப்ரவரி 15 சனிக்கிழமை நமக்கு லாபஸ்தானமான கன்னி ராசியில் சந்திரன் போகிறாரு. அதனால் ஓரளவுக்கு நமக்கு எதிர்பார்ப்புகள் ஒரு உறவுகள் சார்ந்தும் சரி, வேலை சார்ந்தும் சரி, நல்லா ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போகும். ஆனாலும் கூட சூரியனை போல் செயல்படுறதுனால பிறரை அண்டி பிறரை டெவலப் பண்ணி ஏதாவது ஒரு உதவி கேட்டு நாம் அதை காரியத்தை நடத்திக்கிற மாதிரி இன்றைக்கி செயல்படும். ஒரு கஸ்டமருக்கு ஒன்று செய்யணும்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸு, இன்னொரு ரெக்கமெண்டேஷனை பண்ணி நம்ம தொழிலை நடத்தி தக்க வைத்துக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கிறது. பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம். இன்றைக்கி தொழில் பலம் சிறப்பாக இருக்குது, நல்லபடியாக இருக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் உறவுகள் சார்ந்து நன்மைகள் இருக்குது, நல்ல திருப்தியான நாளாக இருக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு விருச்சிகத்துக்கு உறவுகளுக்கு உண்டான கிரகம்தான். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. அதனால் மன திருப்தியோடு இன்றைக்கி போயிட்டுருக்கலாம். பிப்ரவரி 17 திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னி ராசிலையும் 2 பாதம் துலா ராசியிலும் இருக்குது. சாயந்தரம் 6 மணி 1 நிமிடம் வரைக்கும் கன்னி ராசியில் தான் சந்திரன் இருப்பார். லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாயாக செயல்படுகிறார். செவ்வாய் நமக்கு குருவை போல செயல்படுகிறார். அதனால் 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு, 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி இன்றைக்கி நமக்கு வேலை செய்ய போகுது. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோவெல்லாம் விட்டு கொடுக்கணும். கஸ்டமர்கிட்டையும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி, சின்ன சின்ன ஈகோவை விட்டு கொடுக்கணும். கொஞ்சம் டென்ஷன் அதிருப்தி இருந்தாலும் தொழிலுக்கு பாதிக்காது, தொழில் நல்லாயிருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், கட்டட தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன், உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்குமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. நமக்கு சனி பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு இருந்தாலும் கூட இது ராகு தான் நமக்கு இந்த பலனை கொடுக்குறார். அதாவது சுவாதி நட்சத்திரம், அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரம் எல்லாமே கடைசியில் சனியினுடைய ஒத்துழைப்போடு நடக்குது. அதனால் ஒர்க்லோடு இருந்தாலும் அதனால் நமக்கு தொழில் பலம் கெடாமல் பார்த்துக்கும். பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை காலையில் 7:34 சுவாதி நட்சத்திரம். அது புதன்கிழமை பிப்ரவரி 19 காலையில் 10:39 முடியும். அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம். விசாகம் 12ஆம் வீட்டில் சந்திரன் துலாத்தில் இருக்கிறதுனால, இந்த விசாகங்கிறது குருவனுடைய நட்சத்திரத்தினால குரு போய் 7ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் 7ஆம் இடம், 12ஆம் இடம், 4ஆம் இடம் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன ஈகோவை கொடுக்கும். சில பேருக்கு பிரயாணத்தை கொடுக்கும். சில பேருக்கு புதுசாக வெளியில் கான்ட்ராக்டு, ஒப்பந்தம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 20 வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதத்தில் சந்திரன் வராரு. அதாவது நம்ம லக்னத்துக்கு சந்திரன் வராரு. காலையில் 6:48 குருவை போல் செயல்படுகிறாரு. அப்போ இந்த குரு சந்திரனை போல் செயல்படுவது சிறப்பாக இருக்கிறது. பிப்ரவரி 21, 2025 அதாவது வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம். மதியம் 3:53 வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் குருவினுடைய சாரத்தில் போகிறதுனால 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு நமக்கு நல்லது பண்ணுது. அதே மாதிரி புதனை போலவும் செயல்படுது. புதனும் 4ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற தொழில், உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி ஆதாயம் நல்லா இருக்குது, வளர்ச்சிகள் நன்றாக இருக்குது. 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் சுமாராக இருக்கும். ஆனால் தொழில் ரீதியாக நல்லா இருக்கும்னு எடுத்துக்கணும். பிப்ரவரி 22 சனிக்கிழமை நமக்கு அதே கேட்ட நட்சத்திரம் தான். அதாவது புதனை போல் செயல்படக்கூடிய நாள். முதல் நாளே வெள்ளிக்கிழமையே மதியம் 3:53 தொடங்குறது. அதனால் இந்த புதன் மாதிரியே செயல்படும்போது புதன் என்ன பண்ணுறாருன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9:40 ராகு நட்சத்திரத்திலிருந்து குருனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார், பூரட்டாதிக்கு மாறுகிறார். அப்போ இன்றைக்கி நமக்கு பலன் கொடுக்குறவர் குரு. அப்போ குருனுடைய அமைப்பும் நல்லா தான் இருக்குது. குருவை போல் நமக்கு செயல்படும்போது 7ஆம் இடத்தை அதை சுட்டி காட்டுது. அதனால் கஸ்டமர்கள், சமூகம், பேங்கிங் ஒர்க்கு, கான்ட்ராக்ட்னால் வரக்கூடிய வருமானம், இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கும்.
இப்போ இந்த வாரத்துலேயே நமக்கு பெருசாக நமக்கு ஆக்டிவேஷனில் இருக்கிறவங்க யாருன்னா இந்த புதன் தான். கும்பத்தில் இருக்கிற புதன் அவர் ஒர்க்லோடை அதிகமாக கொடுக்குறாருன்னு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இந்த 5ஆம் வீட்டில் சுக்கிரனும் ராகுவும் ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்துருக்காங்க. அதனால் 5ஆம் இடம் சந்தோஷம், கலைகள், குழந்தைகள் இது சம்மந்தப்பட்டதில் அந்த சுக்கிரன் ராகு சேர்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பருவத்தில் இருக்கிறவங்க சுக்கிரன் ராகுன்னு வந்தாட்டாலே அந்த பருவ கிளர்ச்சிகள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்துக்கணும். மற்றபடி குழந்தைகள்கிட்ட பாசமாக இருப்போம், நேசமாக இருப்போம். அதனால் வரக்கூடியதில் சனி அப்படிங்கிறது கொஞ்சம் சனியினுடைய நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரன் ராகு சேர்றதுனால சின்ன சின்ன சஞ்சலங்கள் கணவன் மனைவி உறவில், அது மாதிரி குழந்தைகள் உறவில் சின்ன சின்ன சஞ்சலங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வாரத்திலேயே விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி கணக்கெடுத்துக்கணும்னா 4ஆம் இடம் நல்லா வேலை செய்யுது, புதனாக வேலை செய்யுது. அதனால் ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும், டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், உற்பத்தி சார்ந்த தொழிலில் டெவலப் ஆகும், எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சாதனங்கள் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் வளர்ச்சிகள் நல்லா பண்ணிக்கலாம். அதனால் இந்த வாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய் எம் எஸ். நன்றி, வணக்கம்.